நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான பாசிப்பயிர் குழம்பு தான் பண்ணி காமிக்க போகிறேன். இதை பச்சை பயிர்னு சொல்லுவாங்க. பச்சை பயிரும் பாசிப்பயிரும் ஒன்று தான். ஒரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இதை நான் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஊறின பாசிப்பயிரை ஒரு சல்லடையோ ஒரு வலையுள்ள பாத்திரத்திலேயோ உள்ளே சேர்த்து மேலே ஒரு துணி போட்டு தண்ணி தெளித்து விட்டு அதை முளை கட்டிடலாம். நான் நல்லா தண்ணி தெளித்து முளை கட்டினேன். ஒரே நாளில் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு முளை கட்டியிருக்கு. இதை விட கீழே முளை கட்டின கொஞ்சம் பாருங்கள், அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். நான் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக முளை கட்டியிருக்குன்னு. ஓகே, இதை ஒரு சைடு வச்சுக்கலாம். பாருங்க, சூப்பராக முளைக்கட்டி இருக்கு. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் உள்ளே சேர்த்துருக்கேன். அடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு ஹெல்த்தி. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லேசாக வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். பச்சை மிளகாயும் உள்ள ஒன்றே நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகவும் 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். நான் நார்மலான சில்லி பவுட்ரு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 200 கிராம் பயிருக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்ப்ரவுட் பண்ணி வச்ச பயிரை ஃபுல்லாக உள்ளே சேர்த்துடலாம். இப்போ எல்லா பயிரும் சேர்த்தாச்சு. அந்த அடியில் இருக்கிறது மட்டும் வரமாட்டேங்குது பாருங்கள். இதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 5 பல் வெள்ளைப்பூடு உள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டு பற்கள் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி மூழ்கிற அளவு ஊற்றினா போதும். ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளியும் கடைசியாக உள்ளே சேர்த்துட்டு இதை விசில் வச்சிடலாம். தக்காளி ரஃபாக கட் பண்ணால் போதும். நம்ம விசில் வைக்கிறதுலே தக்காளி நல்லா குக் ஆயிரும். உப்பும் சேர்த்து இதை விசில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி இதுக்கு 4 விசில் வைக்கிறேன். நாலு விசில் வந்துருச்சு. விசிலோட ப்ரெஷர் போனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், 4 விசில்லே சூப்பராக குக்காகி குழஞ்சிருச்சு. நீங்கள் பருப்பு கடையிற மத்தோ இல்லை ஒரு கிளாஸோ யூஸ் பண்ணி இதை கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அமர்த்தி விடாதீங்க, கொஞ்சமாக அமர்த்தி விடுங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கிரேவி டைப்பில் வேணுன்றதுக்காக நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றவும் பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு கொத்து மல்லித்தலை தூவி இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பச்சைப்பயிறு குழம்பு ரெடி.